வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். சில தினங்களுக்கு முன்னாடி தாவேகா நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் பேசின ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரஜினியை திமுக தான் மிரட்டி அரசியலை விட்டே பின்வாங்க வச்சிருச்சு, இல்லைன்னா அவர் அரசியல ஒரு பெரிய சக்தியா இருப்பார். ரஜினி மட்டும் இல்லை, எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தார் அவரு. அதன் வரிசையில் ரஜினியை குறிப்பிட்டு திமுக மிரட்டினால்தான் அவர் அரசியலை விட்டு போனார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. இது பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களும் அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக பேசியிருக்கிறாங்க. விஜயை ட்ரோல் மெட்டீரியலாக சோஷியல் மீடியாவில் மாற்றப்பட்டார். யார் பயந்தாங்கோலி, யார் ஜெயலலிதா முன்னாடி கையை கட்டி நின்னா, ஜெயலலிதாவே எதிர்த்து பேசுனது ரஜினி தான் அப்படின்ற மாதிரி அவரை ரஜினி ரசிகர்கள்லாம் விஜயை போய் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ரசிகர்கள் கூட சோஷியல் மீடியாவில் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை விஜய்க்கு தேடி கொடுத்தார். அந்த நிலையில இதை குறித்து ரஜினி வாயை துறைக்கலையே, ரஜினி எதனா பேசுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னைக்கு ரஜினி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அந்த அறிக்கையின் மூலயமா ரஜினி என்ன சொல்ல வர்றாரு? அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ரெண்டு விஷயம் அதில் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒன்று, உண்மை வந்திருக்குது. எப்போ பார்த்தாலும் திமுக தான் காரணம், திமுக காரணம்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லுவார்ல, அது உடனடியாக உடஞ்சிருக்குது. அதுக்கு வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு பேர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க, வேறு ஆட்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த அறிக்கை வந்ததுமே முதல் வேலையாக அதை சம்மந்தப்பட்டவரே அப்படிலாம் இல்லை. கலைஞர் இருந்திருந்தா சீமான் சொன்னார்ல, பேனா அவர் பையில வச்சுட்டு எடுப்பேன், கலைஞர் இருந்தா இல்லப்பா நான் அப்படிலாம் சொல்லணும்னு சொல்லியிருப்பாரு. கலைஞர் இல்லை, அதனால சொல்லிட்டு இருந்தாரு. உண்மையா இப்போ உயிரோட இருக்கிறவங்களை பத்தியே ஆதவ் அர்ஜுனா அப்படி பேசிட்டு இருக்காரு. அது முதல் உண்மை உடஞ்சிருக்கு. ரெண்டாவது அதுல ஒரு செய்தி வந்திருக்குது. என்ன அப்படின்னா, அந்த அறிக்கையோட முதல் வரி ஆதவ் அர்ஜுனாட்ட ஆரம்பிக்குது. தாவேக கட்சியில இருக்க பொறுப்புல, தலைமை பொறுப்புல இருக்கிறோம் ஆதவ் அர்ஜுனாக்கு ஆரம்பிச்சு மும்பைக்கு புறமான செய்திகளை பேசியிருக்காரு அப்படின்னு அவரை மென்ஷன் பண்ணிட்டாப்ல. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவரை கண்டிக்கணும் அப்படிலாம் எதுவுமே ரஜினிகாந்த் எழுதவே இல்லை. அங்கதான் அவர் இத்தனை வருஷம் அவர் அரசியலும் சேர்ந்து பயணிச்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதுல கிளியரா முதல் வரியில என்ன சொல்லிக்கிறாரு? தாவேக கட்சியின் தலைமை பொறுப்பாளர் இருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது ஆக்சுவலி கருத்து கிடையாது, என்ன கேட்டா கருத்து கிடையாது, இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல. அது உண்மை இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரியிலே அவர் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய அவதூறான கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், எல் முருகன், தமிழக அமைச்சர் ரகுபதி, அப்புறமா திருமாவளவன் அவர்கள், அப்புறமா இப்படி வரிசையா யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அதுல எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில ரசிக பெருமக்கள் அவங்களுக்கு வழக்கமான நன்றின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு போல்டு லெட்டர்ல அவர் ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்காரு. காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அதுக்கு என்ன பொருள்? இதுக்கு பொருள் தேர்தலில் இப்ப ரிசல்ட் வந்துடும், கொஞ்சம் காலத்துல காலம் பதில் சொல்லணும். யாருக்கு? தாவேகைக்கு, ஆதவ் அர்ஜுனாக்கு அப்படின்னு நம்ம எடுக்கலாம்னா முடியாது. அது விஜய்க்கு. ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சுக்கு விஜய்க்கு எதிர்க்கு இவர் பதில் சொல்லணும். இதுதான் முக்கியமான கேள்வியே. இதை யாரும் வெறும் தேர்தல் ரிசல்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஏன் விஜய்க்கு வைக்கணும் அப்படின்னா, விஜய் 5 நாள் ஆச்சு அப்படிதானே ஆதவ் அர்ஜுனா பேசி. விஜய் இது குறித்து எந்த கருத்துமே சொல்லல. ஒரு தனிப்பட்ட நாகரிக முறையில கூட அவர் இதுக்கு கருத்து சொல்லல. கட்சி அரசியல நம்ம இறங்கிட்டோம், இதுக்கு நம்ம என்ன எதிர்வினை பண்ணணும் அதுக்கும் அவர் மறுப்பு சொல்லல. ஒரு சீனியர் சூப்பர் ஸ்டார் இந்த தமிழ் சினிமா உலகில் ரஜினிகாந்த், கமலஹாசன், அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜி, இவர்களெல்லாம் கடந்து தமிழ் சினிமாவை நீங்க யோசிச்சே பார்க்க முடியாது. பிறந்த குழந்தையில இருந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு இடத்துல இம்பாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் விஜய்க்கே, அஜித்தா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அவர்களுமே அவரை பயன்படுத்தி அவரோட பேசி அதே மாதிரிலாம் செய்துலாம் நடிச்சுதான் வந்திருக்காங்க. அவர் முந்தைய தொடக்க கால படங்கள் எல்லாமே ரஜினியோட ரிசல்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அவரை மாரி தலை சீவி காட்டுறது, அவரை மாதிரி ஸ்டைல் பண்ணி காட்டுறது, அப்படி ரஜினி ரசிகர்களை கவர்ந்து ஒரு ரஜினி ரசிகர்களா திரையில அவரு காமிச்சுதான் ரசிகர்கள் உருவாகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் விஜய்க்கு பெருசா ரசிகர்கள் எதுவுமே கிடையாது. இப்ப இருக்கிறதும் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி சேர்த்த கூட்டம் மாதிரி தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவரோட எந்த படமும் அவ்வளவு பெரிய ஹிட்லாம் ஆனதில்ல. அந்த காலகட்டத்திலேயே ரஜினியை பயன்படுத்தி இவங்க நடிச்சிருக்காங்க. ஏன் காரணம் அப்படின்னா, அவ்வளவு பெரிய ரசிகர்களோ, அதிகப்பட்ட இவர் படம்னா பார்க்கணும்னு வெறித்தனமான ரசிகர்களோ யாருமே கிடையாது. அப்போ அந்த மாஸ் இருந்தது. இப்போ வரைக்கும் இருக்கிற மாஸ் அது ரஜினிக்கு, கமலுக்குலாம் இருக்குது. அந்த ரஜினி ரசிகர்களை தனது பக்கம் திருப்பணும், தனது ஆடியன்ஸை மாற்றணும், இல்லை தன்னோட சினிமா டிக்கெட்டு விற்கணும் அப்படின்னு திருப்புறதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் அந்த ரஜினி எல்லாம் இமிடேட் பண்ணி நடிச்சுக்கிறது, அவங்கள்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சில காட்சிகளை வச்சுக்கிறது, இப்படிலாம் வச்சு ஒரு மார்க்கெட்டிங் உத்தி தான். இப்போ வரைக்கும் அவருக்கு மார்க்கெட்டிங் தான். அந்த படம் எந்த படமும் ஓடனால ஓடின மாதிரி
ஒரு விஷயத்த உருவாக்குறது எல்லாமே இதுதான். அப்படிப்பட்ட விஜய் ஒரு வார்த்தை கூட இதுவரை இது குறித்து வாய் திறக்கவில்லை. 41 பேர் இறந்ததுக்கும் வாய் திறக்கவில்லை. இல்லை ஒரு சீனியர் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் திரையுலகில் இருக்கிறாரு, வயதானவர், அவரை வந்து ஒரு கட்சி வந்து அடக்குச்சு அப்படின்னா சரி, நீ கட்சி என்னன்னாலும் சொல்லிட்டு போ, உனக்கு நேரடியாக அவர் எதிரியா இருக்காப்ல. இதுல ரஜினிகாந்துக்கு சம்பந்தமே கிடையாது. ரஜினிகாந்த் இந்த அரசியல்ல வரல, விஜய் ஆதரித்து பேசல, எதிர்த்து பேசல, பாஜகவை ஆதரிக்கல, எதிர்க்கல, எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு செவனேன்னு அடுத்த படத்துக்கு டீச்சரை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கம்முன்னு உட்காந்துருக்காரு. ஆனா சம்பந்தமே இல்லாம அப்படி மொத்தமா சம்பந்தம் சொல்ல முடியாதுல்ல. விஜயோட கடைசி 2 படங்கள், ரஜினியோட கடைசி 2 படங்கள், அந்த ஆடியோ லான்ச்சுகள்லாம் 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டாங்க. காக்காக்களுக்கு கதெல்லாம் போச்சு. விஜய் வந்து மறைமுகமா இவரை தாக்குறது, ரஜினி மறைமுகமா விஜய் தாக்குறது. நீ இப்போ இவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பேர் கூட விஜய் விமர்சனா, நான் ஒன்னும் வயசான பேருக்கு அரசியல் வரல, நான் சினிமா விட்டு வயசு இருக்கும் போதே வந்திருக்குன்னு சொன்னதெல்லாம் ரஜினி கமலை தாக்குனது தானே. அதுதான் சொல்றேன். அவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு பர்சனலான ஈகோ இருக்குது. இப்ப அரசியல் இல்லை அப்படிங்கிறது அவர் நேரடியா வந்து அவங்க வந்து பேசல. அவர் திரையுலகில தான் மோதிட்டு இருக்காரு. அப்ப நீ திரையுலகிலே மோதிக்கலாம். அவர் ரிலீஸ் பண்ற நேரத்துக்கு நீ படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அதே அந்த படம் வந்துச்சுன்னா அதை விமர்சனம் பண்ணலாம். ஏன் நீ கூலி படத்தையே நீ இப்படிதான் காலி பண்ண, உன்னோட மார்க்கெட்டிங் டீம் வச்சு, உன்னோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு தான் நீ கூலி படத்தையே காலி பண்ணதுக்கு ட்ரை பண்ண. அது எல்லாமே ரஜினிகாந்துக்கும் புரியாம இருக்காது. அவர் வந்து பச்சை குழந்தைலாம் இல்லை. அவருக்கு சில அரசியல் கருத்துக்கள் சொல்றதுலயோ இல்ல அவர் சில கருத்துக்களுக்கு முரண்படும். படத்தின் மீது அபிப்பிராயம் வேற, உங்களுக்கும் வேறவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு சூப்பர் படம்லாம் கிடையாது. ஆனா திட்டமிட்டு அதை லோகேஷ் மீதும் மற்றவர்கள் மீதும் தாக்குதல் வந்து இணையதளத்தில் நடத்தினது இவங்கன்றதா தெரிய வந்துச்சு. ஏன்னா அப்புறம் பின்னாடி அந்த ஜான் அவங்க அந்த டீம்லாம் இருக்குதுங்கிறது நிறைய பேருக்கு இது ஓப்பனா தெரிந்த விஷயம் தான். அதுக்கு நம்ம அது உள்ளுக்கு போக வேண்டாம். இந்த அறிக்கையே வந்து ஏன் வந்து இவ்வளவு கடுமையாக வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, கடைசி வரன்னு காலம் பதில் சொல்லணும் அப்படின்னு விஜய்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா பேசுனது வந்து விஜய் அனுமதி இல்லாமலையோ விஜய்க்கு தெரியாமலையோ எதுவும் நடந்திருக்காது. என்ன கேட்டா விஜயே சொல்லியிருப்பாப்புல, போற போக்கில் ரஜினிகாந்த் கூட அடி. ஏன்னா அவருக்கு வந்து இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த ஒரு போதை இருக்குல்ல, எங்க போனாலும் நாம தான் இருக்கணும், டாப்பா இருக்கணும், இங்க வந்தா முதலமைச்சரா இருப்பேன், அங்க இருந்தா சூப்பர் ஸ்டாரா இருப்பேன். ஆனா இப்போ வரைக்கும் வந்து ரஜினி வந்து அந்த இடத்த விட்டு இறங்கவே இல்லை. அமிதாப் பச்சன்லாம் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு அப்பா கேரக்டர், இந்த மாதிரி ஒரு கேரக்டரா பார்த்து ஒரு வக்கீல் கேரக்டர் இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போ வரைக்கும் ரஜினி வந்து இன்றைய ஹீரோக்களோடு இன்னைக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற அத்தனை மாஸ் ஹீரோக்களோடையும் அவர் காம்படிஷன் கொடுத்து அவர் படத்தை ஹிட் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. அதுக்கு ஒரு ரீச்சும் இருந்துட்டு தான் இருக்கு, வரவேற்பும் இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழல்ல அவரை தாக்குறது வந்து இவங்களோட அஜெண்டா தான், விஜயோட அஜெண்டா தான். விஜய்க்கு வந்து எனக்கு தான் சொல்லலாம், ஒரு சைக்கோ அப்படிங்கிறத தவிர அவர் ஒரு ஈகோயிஸ்ட். அந்த ஈகோயிஸ்டுக்கு யார் என்ன தீனி போட்டாலும் அவர் வந்து ஏற்றுக்கிடுவார். ஆதவ் அர்ஜுனா அந்த தீனியை கொடுத்துட்டு அதுக்குண்டான விலையும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நடிகர் மீது ஒரு விமர்சனமோ இல்லை விமர்சனம் இல்லை, ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா திமுக மீது குற்றச்சாட்டு, அவர் வந்து மிரட்டினாங்க. இது ஒரு குற்றச்சாட்டு. நீங்க ஒரு நடிகரை மிரட்டி பண்ணி வச்சிருக்கீங்கிறது அது சாதாரணமாக எடுக்க முடியாது. குற்றச்சாட்டு இல்லைன்னு நம்மளால மறுக்க முடியாது. இதுல இன்னொரு பக்கம் ரஜினி மேல என்ன அப்படின்னா மன வலிமை இல்லாதவர் அப்படின்னு. மன வலிமை இல்லாமையாடா அவர் வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் இருக்கும் பொழுது இந்த ஆட்சி தொடர்ந்தது அப்படின்னா ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அந்த காலத்துல ரொம்ப பரபரப்பான நியூஸ் என்ன அப்படின்னா, சிஎம் வராங்கன்னா டிராபிக் பயங்கரமா பிளாக் பண்ணிடுவாங்க. இவர் போயஸ் கார்டன்ல இவரு வீடு இருந்துச்சு, கடந்து போகணும் அப்படின்னா சிஎம் வராங்கன்னு ரொம்ப நேரமா நிறுத்தி வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார், அவ்வளவு பீக்ல இருந்தவர் காரை விட்டு இறங்கி நடந்து போய் தான் கோவத்தை அங்கேயே பதிவு பண்ணாரு. மொத்த மீடியாவும் அன்னைக்கு நிக்குது. ஏன் நடந்து போனார்னா, எஸ் நான் ஒரு குடிமகன் அப்படிதானே, ஒரு குடிமகனுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் நீ இவ்வளோ தூரம் பிளாக் பண்ணி வச்சிருக்க, அந்த கடுப்புல இறங்கி போனாரு. அவர் ஃபார்ம் பண்ணதுல அன்னைக்கு வந்து 96 தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வருது, டிஎம்கே கூட கூட்டணி வைக்குது. அதுல வந்து ஓப்பனா இவர் வந்து டிஎம்கே அலையன்ஸை வந்து ஆதரிக்காரு. அதுல 41 சீட்ல நின்ன தமிழ் மாநில காங்கிரஸ் 39 சீட்ல ஜெயிக்குது. ரஜினி ரசிகர்கள் போய் களத்துல வேலை பார்த்தாங்க. ஆமா, ஃபுல்லா வேலை பார்த்தாங்க. ரஜினி ரசிகர்கள் வேலை பார்த்தாங்க. அந்த நம்பிக்கையில தான் தலைவா நீ வா நாங்க நிக்கிறோம் அப்படின்னா. இன்னைக்கும் அந்த ரசிகர்கள் வந்து நெஞ்சார்ந்து எப்படி விஜயகாந்துக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் உண்டோ, விஜயகாந்தை வந்து ஒரு தெய்வம் மாதிரி, விஜயகாந்தை வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி ரஜினிகாந்த் மீதான ஒரு மட்டற்ற அன்போட இருக்கிற ஒரு கூட்டம் இப்பவும் இருக்கிறாங்க. அவங்களாம் அவ்வளோ எடுத்துக்கிற மாட்டாங்க. நான் 4 நாளைக்கு முன்னாடி பேசின உடனே மதுரையில் இருக்கிற ரசிகர்கள், அதாவது மதுரையில் ஒரு படம் ஓடிச்சுன்னா அந்த படம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஹிட்டு அப்படிங்கிறது அர்த்தம். மதுரையில் ரசிகர்கள் உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு ஆதவ் அர்ஜுனாவை கிழிச்சு தொங்க விட்டுருந்தாங்க. ஈவன் மதுரையில் ரசிகர்கள் அடித்த போஸ்டர் தான் இன்னைக்கு வந்து அவர் அறிக்கையிலே சொல்லிக்காரு. இவர் கொஞ்சம் விரிச்சு எழுதியிருக்காரு. அவங்க வந்து சுருக்கமா காலம் பேசாது பதில் சொல்லும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது ஏற்கனவே ரஜினி பேசியது தான். ரஜினி இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய தத்துவ முத்துக்கள்லாம் உதிர்த்துருக்காரு. அவருடைய அரசியல் பார்வையில நிறைய இடத்துல நமக்கே முரண்பாடு உண்டு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா
அவர் வந்து மக்களின் நலன் கருதி தன்னுடைய ரசிகர்களின் நலன் கருதி அவங்கள பலி கொடுக்கல. அவரோட நலன் கருதியும். ஆமா, அவரோட நலன் கருதியும். அந்த அறிவு இருக்கணும்ல. ஆமா, 1989ல சிவாஜி வந்து ஜானகி கூட கூட்டணி வச்சு நின்னாரு. அவரே ஜெயிக்க முடியல. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல வந்து சிவாஜி எம்ஜிஆருங்கிறது எவ்வளவு பீக்கானது. ஓகே, அவரோட வேட்பாளர்கள் தோத்து போனாலும் அவராவது ஜெயிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம்ல. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து நீங்க நடிகர்கள் லிஸ்ட்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து எவ்வளவு பெருசா சைன் ஆயிருக்காங்க. தனியா நின்னவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மன்சூர் அலிகானை எடுத்துக்கோங்க, சரத்குமார் எடுத்துக்கிறோங்க, இன்னும் ஏகப்பட்ட பேர். டி ராஜேந்திரன் எடுத்துக்கோங்க. டி ராஜேந்திரன்லாம் வந்து தனி ரெக்கார்டுங்க. அவர் வந்து ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜி யார் படம்னாலும் எப்பனாலும் இறங்கிட்டோம். ஐ டோன்ட் கேர். என் ராஜ்யம் தனி சாம்ராஜ்யம். அவரே மொத்தத்தையும் பார்த்துக்கிறாரு. இன்னைக்கு பார்த்திபன் ஒத்த சிறப்புன்னு தனியா வச்சு ஒரு படம் எடுத்தாருன்னா அவர் வந்து மொத்த சினிமா எடுத்துட்டு இருந்தாரு. அப்படி அவர் படத்துக்கு இன்னை வரைக்கும் ரசிகர்கள், பாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரும் ஓட்டு போடல. அவங்க எல்லாருமே நிப்பாட்டாங்க. ஏன்னா பெண்களோட ஒரு சின்ன ஒரு லாஜிக்கா சொல்லுவாங்க, பிளவுஸ் நல்லா தைக்கிறான்டா அவனை போய் கல்யாணம் பண்ண முடியாது. அது மாதிரி படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக, விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறவங்களுக்காகலாம் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அறிவு வந்து ரஜினிக்கு இருந்தது. அவர் வாரேன்னு சொன்னது. இன்னொரு பக்கம் குருமூர்த்தி ப்ரெஷர் பண்றாரு. துக்ளக் ஷோ அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் பண்ணிருக்காப்ல. வீட்லயே கல்யாணம் பண்ணி வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ஒய்ஃப் அவரை ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவரு அப்படின்னு சிரிச்சு திருவள்ளுவருக்கும் காவி அடிக்க முடியாது, எனக்கும் கலர் அடிக்க முடியாது அப்படின்ட்டு நீட்டா ஒதுங்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனா இது வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் ஓப்பனா சொல்லக்கூடிய ஆளு. அவர் சொல்லிட்டாரு. அவர் மேடையில பேசும்போது, ஏன் அஜித் வந்து கலைஞர் மீதான பாராட்டு விழால என்னை வந்து கட்டாயப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்கயா அப்படின்னு சொல்லவும் எந்திரிச்சு நின்று கை தின்னாரு. அஜித் பக்கத்துல தான். ஆமா, அஜித் பேசுறாரு. ஓகே, அவர் எப்படியோ அவரும் தைரியமா பேசிட்டாரு. விஜய் எல்லாம் பேசல. விஜய் கை கட்டி தான் நின்று பாத்துருக்கிறோம். அவர் எங்கேயும் இந்த மாதிரி பேசணும்ல. அந்த நேரத்துல உடனடியாக எழுந்து நின்று கலைஞர் முன்னாடியே கை தட்டினாரு. யாரு? ரஜினி. அப்போ அவருக்குள்ள மனசுக்கு ஒண்ணும் இல்லை. எதுனாலும் அது வந்து கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, அவர் மனசுக்கு தோணுதை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான விஷயங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படியும் ஃபேஸ் பண்ணிட்டாரு. அதுல இந்த ஒரு ஒரிஜினாங்கிற ஒரு தம்மா துண்டு ஒரு ஐட்டக்காரன் மாதிரி உள்ள பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லவும் அவர் 4 நாள் பொறுத்து பார்த்து அதுக்கப்புறம் 5ஆம் நாள் அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த பொறுமை வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஏதோ ரியாக்டருக்கு தான் கூட யோசிச்சிருக்கலாம். அதன் பின் நேற்று டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சிபிஐ விசாரணைக்கு விஜய் போயிட்டு வந்து அந்த கார்ல வைன்ஷீல்டை திறந்துட்டு அவர் வந்து வெளில நின்று கை காட்டிட்டு வராரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. நாம பேசுற ரஜினி டாபிக்கும் இதுக்கும் எவ்வளவு சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. ஆனா விஜய் வந்து எவ்வளவு ஒரு சைக்கோத்தனமான ஒரு மோசமான ஒரு மனிதர், அவருடைய மனநிலை வந்து எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னைக்கு கரூர் 41 விஷயம் நீங்களும் களத்துக்கு போய் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்தீங்க. அங்க போயிருந்தீங்க. அங்க போய் எத்தனை பேர் கண்ணீரை நம்ம நேரில் பார்த்தோம். நமக்கும் அவங்க பேச இங்க கண்ணீர் பொங்கி கொண்டு வந்துச்சு. இப்போ இன்னைக்கு உங்களை சிபிஐயோ போலீஸோ அது குறித்து விசாரிக்க கூப்பிட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மனசுலுக்கு அந்த படங்கள் தானே திரும்ப வரும். ஏன்னா இறந்து போனது, அழுதுது, கதறி எழுதுது. 2 வயசு கை குழந்தைய வச்சுட்டு ஒரு அப்பா வந்து கதறினாரு. அந்த கை குழந்தையோட அம்மாவுக்கு பேசக்கூட தெரியாது, அவங்களுக்கு வாய் பேச இயலாது. அதெல்லாம் உங்களுக்கு மனசுலுக்கு வரும்போது உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? வேதனையா இருக்குமா இல்லையா? ஆனா இவர் 7 மணி நேரம் இது குறித்து பேசிட்டு வெளியில வராரு. கையை காட்டிட்டு ஜாலியா சிரிச்சுட்டு என்னமோ அவர் வந்து ஏதோ போட்டிட்டு ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி, வேர்ல்டு கப்ல கப் வாங்கிட்டு வந்த மாதிரி, கிரிக்கெட்ல கப் வாங்கிட்டு வந்த மாதிரி அவர் வராரு. அந்த மாதிரியான மனநிலை நான் வேற யாருக்குமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. எவ்வளவு பெரிய கொடூரமாக கூட இருக்கலாம். ஆனா ஒரு துக்க நிகழ்வு, அது குறித்த விசாரணை அப்படிங்கும்போது அதுக்குள்ளான முகத்துலதான் வருவாங்க. பெரிய அவன் உள்ளுக்களை கஷ்டமே இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல, மனித நாகரிகம்னு ஒண்ணு, நாகரிகம் அடைந்த சமூகம் தானே. அந்த நாகரிகமான சமூகம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நேரத்துல நீ சிரிக்க கூடாது, இந்த விஷயத்த நம்ம பேசும்போது, ஈவன் இன்டர்வியூல கூட சிலர் பேசும்பொழுது அவரை கிண்டல் பண்ணி சிரிக்கும்போது அந்த விஷயத்துல சிரிக்கும்போது நாமளே சொல்லுவோம், சார் இந்த விஷயத்துல சிரிக்க வேண்டாம் அப்படின்றோம். அப்படி அவ்வளவு ஒரு நாகரிகமான சமூகத்துல கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த மேலே ஏறி நின்று கை காட்டி சிரிச்சுட்டு வர்ற இவருக்கு வந்து இன்னும் அந்த 41 பேர் உயிர் பத்தாது, இன்னும் இந்த தமிழ்நாட்டுல எனக்கு நிறைய உயிர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமான முகம் தான் என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஓகே, அது எதுக்கு இதுல சொல்ல வந்தீங்க? அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி வெளியில வரும்பொழுது அவர் வந்து சிரிச்சிட்டே வராரு. அதே நேரத்துல கூட்டணி இல்லை அப்படிங்கிறதும் வெளியில வருது. என்டிஏ கூட வந்து டிவிக்கு வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு. ஓகே, அதான் அதோட மகிழ்ச்சியோட வெளிப்பாடோ. அங்க பேரம் பேசி ஓகே நீ என்டிஏல இருக்க வேணாம், ஒரு விடுதலை வாங்கிட்டு வந்த மகிழ்ச்சி தான் போல. அப்படி கூட இருக்கலாம். உள்ள என்ன டீலிங் நடந்து தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் கட்டாயம் பாஜக வந்து ஏத்துக்கிடவே மாட்டாங்க.
இது வந்து டிவிகேக்கு அப்படி ஒரு ப்ரெஷர் இருந்திருந்தா அது வந்து மிகப்பெரிய ப்ரெஷர், இருக்கிறதுலே அதிகமான ப்ரெஷர். இவங்க சொல்றாங்களா எனக்கு வந்து டிஎம்கே வந்து ப்ரெஷர் கொடுக்குது, டிஎம்கே வந்து என்ன அழுத்தம் கொடுக்குது, தடுக்குதுன்னா சொல்றாங்களா, சதி பண்ணுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் இவங்க வாயில இருந்து அடிச்சுட்டு விடுறதான். ஆனா உண்மையான ப்ரெஷர்னா பாஜக கூட சேரு அப்படின்னு சொன்னா டோட்டலா அவரோட பொலிட்டிக்கல் கேரியரே காலி. அந்த பிரஷர் இருக்கு. ஆமா, அந்த ப்ரெஷர் இருக்குது. உள்ள என்ன அக்ரிமெண்ட் நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருப்பாங்க, நான் அது உள்ளுக்கு போக வரும்ல. ஏதோ நடந்திருக்குது அந்த விஷயத்துல வந்து இப்போதைக்கு அவர் வந்து பாஜக இருந்து தப்பித்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால அவர் கை காட்டியிருக்கலாம். ஏனென்றால் இதை எப்படி உறுதிப்படுத்த முடியுது அப்படின்னா அதற்கு அப்புறம் தான் நயனார் நாகேந்திரன் இன்னும் இது இதர பாஜக தலைவர்கள்லாம் வந்து இந்த அறிக்கை விடுறாங்க. அதாவது ரஜினிக்கு ஆதரவா பேசுறதை கண்டிச்சு 4 நாளா இவங்களுக்கு அது காதலையும் விழல, கண்ணையும் படலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சு ஒருவேளை இவர் வந்தால் இந்தியாவுக்கு வந்தா இது எப்படி நம்ம கண்டிக்க முடியும்? 2 நாளைக்கு முன்னாடி கண்டிச்சுட்டு அடுத்து கட்சியில சேர்றமே நல்லா இருக்காது, கூட்டணியில சேர்றமே நல்லா இருக்காதுன்னு அவங்க விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே டைரக்டர் அமீர், அப்புறமா நம்ம விசிகா தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்கெல்லாம் வந்து உடனே அறிக்கை விட்டாங்க. ஒரு நியாயமான அரசியல்வாதி இதுதான், எது சரி எது தப்பு, கூட்டணி அந்த கணக்குல கால்குலேஷன்லாம் எந்த இதுவும் பார்க்க மாட்டாங்க. இது தப்பு அப்படின்னா அது தப்புன்றாங்க. அது போக மார்ச் 13ஆம் தேதியே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து அவரும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி தப்பான தகவல், இது இப்படி பேசக்கூடாது, தப்புன்னு அவரும் வந்து பிரஸ் மீட் வச்சே சொல்லிட்டாரு. ஸோ திமுக சைட்ல இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அப்போ கூட அவங்க ஆதவர்ஜுனா ஒரு ஆளாவே மதிக்கல, எதுவுமே பேசல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஜினியும் வந்து 4 நாள் பொறுத்து பார்த்துட்டு பெயர் சொல்லாமலே அடிச்சிட்டாப்ல. சரியா? அப்போ இதோட இம்பாக்ட் வந்து கட்டாயம் தேர்தல் எதிர்க்கும். இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ரஜினியை கடிச்சு வச்சிருக்காங்க. பேசும்பொழுது நான் ஒன்றும் வயசானதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு கமலையும் சேர்த்து தான் இவர் கவர் பண்ணியிருக்காப்ல. கமல் இன்னைக்கு கமல் வந்து எம்பியா இருக்காரு. கமல் ரசிகர்களும் ஏற்கனவே கடுப்புல இருக்காங்க. சிவகார்த்திகேயன் படத்துக்கு பராசக்தி வந்தப்போ இவங்க வந்து ஜனநாயகனுக்கு போட்டியா வருதுன்னு சொல்லி சிவகார்த்திகனையும் கடிச்சு வச்சானுங்க. துப்பாக்கி கொடுத்தாரடா நன்றி கெட்டவனே, இப்படி வந்து வண்டியாடா, போட்டிக்கு வண்டியாடான்ற மாதிரி கடைசி படத்துக்கு போய் காம்படிஷனா வண்டியாடா. ஆமா, அவர் ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் அவர்களை ஃபெலிக்ஸ் சில நடிகர் மாரி உச்சத்துக்கு போன பிறகு வெளிநாட்டுல போய் கார் ரேஸ் ஓட்டுறது, வெளிநாட்டுல செட்டில் ஆகுறது, அப்படியேதானே இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அஜித்தை போட்ட ஒரு பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிராங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனா நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இத்தனை ஆண்டுகள் என்னை உச்சத்திற்கு அழைத்து சென்ற இந்த மக்களுக்காக நான் என் எஞ்சியுள்ள வாழ்நாளை திருப்பி தருகிறேன். ஃபெலிக்ஸ் தேசிய செய்தி தொடர்பாளர், அப்படித்தானே? ஒரு தேவா கேட்க தேசிய செய்தி தொடர்பாளர், கான்ஸ்பிரசி மாஸ்டர். ஓகேங்களா? அது போக சூர்யா மீது இவங்க வந்து அவதூறு பரப்புனாங்க. ஆக இவங்க சினிஃபீல்ட்லயே வந்து யாரையுமே விட்டு வைக்கல. அப்ப இத்தனை பேரோட ரசிகர்கள், இத்தனை பேருங்கிறது ஒருத்தர் கிடையாது, சூர்யாங்கிறது ஒருத்தர் கிடையாது. எப்படி ஒரு 10 லட்சம் ஃபேன்ஸாவது இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள், ஒவ்வொரு இயக்குனர், ஒவ்வொரு ப்ரொடியூசர், நீங்க சமுத்திரகனி பேசினதான் பார்த்துருப்பீங்களே இந்த விஷயத்துல, திரிஷா விஜய் விஷயத்துல. அவர் ஆஃப் த மைக் அவர் பேசுனது நமக்கு ரெக்கார்டாகி வந்துருச்சு. அவர் திட்டினாரு. அந்த பக்கம் பார்த்திபன், அவரோட அரசியல் வேற, நமக்கு புரியல. ஆனா அவர் சொன்னதுக்கு எப்படிலாம் எதிர்ப்பு வந்துச்சு. உடனடியாக திரிஷா மேடம் வந்து வெகுண்டு எழுந்தாங்க. அந்த கோபம் வந்து இன்னைக்கு தினமலர் பேப்பர்ல வந்துற நியூஸ்க்கு திரிஷாக்கு வந்துச்சுன்னா அது வரல. ஆக இத்தனை ரசிகர்கள், இயக்குநர்கள், ப்ரொடியூசர் பல பேர் வைத்தறிச்சல அடிச்சு போட்டுதான் இவர் வந்து இவ்வளவு நாள் சினிஃபீல்ட்ல நின்று இருக்காங்கிறது இன்னைக்கு தெரியுது. ஏன்னா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸுக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்போ சினிஃபீல்ட்ல இருந்து யாருமே எந்த வித குரலும் கொடுக்கல. அவங்கள பொறுத்தது நல்லா புரிஞ்சிருச்சு, இவன் ஒரு பக்காவான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. இந்த படம் வந்து அழகா நீ வந்து ரிவ்யூ கொடுத்திருந்தாலே, அதாவது மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி கொடுத்திருந்தாலே நீங்க அது மறுபடியும் ஓகே ஆகி சில கட்டுகள் குறைந்து கூட்டப்பட்டு வந்திருக்கும். ஆனா தேவையில்லாம இதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும், தேவையில்லாம இதை கொண்டு போய் மொத்த தமிழ்நாட்டுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையே ஆகணும்னு கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்ட, சரி நீ கோர்ட்லயே பாத்துக்கப்பான்னு மொத்த திரையுலகமும் கை கழுவிருச்சு. அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் வக்கு இல்லாத, எல்லாத்துக்கும் சுயநலம் இல்லை. ஏன் சுயநலம் இல்லை அப்படிங்கிறன்னா, இவனை நம்பி இது வரைக்கும் 41 பேர் இல்லை 50 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. விஜயை நம்பி ஒரு 50 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. அந்த மாதிரி எந்த வித பலியும் கொடுக்க விரும்பல ரஜினிகாந்த். அதான் உண்மை. அவருடைய பிறந்த நாளுக்கு இன்னைக்கு வந்து அவருடைய கூட இருந்த அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிறவர் இப்ப பாஜக தான் இருக்காரு. அவரோட பேட்டி பார்த்தா அவர் சொல்றாரு, தன்னுடைய பிறந்த நாள் அப்போ 3 பேர் இறந்துட்டாங்கிற காரணத்துக்காக வெளியில பிறந்தநாள் கொண்டாடுறதை நிப்பாட்டிட்டாரு ரஜினிகாந்த். அந்த மாதிரியான ஒரு மனுஷர். இப்போ ஆதவர்ஜுனா சொன்னது உண்மை இல்லைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அது உண்மையே இல்லாத போது ஆதவர்ஜுனா எதுக்கு அதை சொல்றாரு? ஆதவர்ஜுனா வந்து ஒரு ஸ்மார்ட்டான பொலிட்டிக்கல் பண்றேன் அப்படின்ட்டு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறது தொடர்ச்சி வச்சிருக்காரு. ஆதவர்ஜுனாவை நீங்க ஸ்டைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட மாடஸ் ஆப்பரண்டி அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே வந்து யாருக்கு பொருந்தும்னா, பிஜேபியில் இருக்காங்களா அர்ஜுன் சம்பத், பிஜேபியில் இருக்கிற எச் ராஜா, அப்புறமா அது பிஜேபியோட மிக முக்கியமான ஆதரவாளர்
ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர், ஐபிஎஸ் பேட்ச் 1989 88 ஒரு RN ரவி இங்கே கவர்னராக இருந்து குப்பை கூட்டிட்டு போனார் அவர். அதுக்கப்புறமா அர்ஜுன் சம்பத், இவங்க பேச பேச இங்கே வந்து மறுபடியும் வந்து புதிய ஜென்ரேஷனுக்கும் மறுபடியும் பெரியாரை கொண்டு போனோம். தமிழ்நாடுனா என்ன, தமிழ்நாடோட தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம கொண்டு போனோம். பிஜேபினா என்ன, பிஜேபியோட முகத்திலேயே ஒரிஜினல் காட்டுறது. ஆமா, RSSங்கிற ஒரு அமைப்பு எப்படிலாம் வந்து செயல்படுதுங்கிறது இவங்க மூலமா நமக்கு தெரிய வந்துச்சு. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அதே மாதிரி தான். தாவைக்கனா என்ன, விஜய்னா என்ன, அந்த கட்சியில இருக்க சில்லறைங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க, இல்ல அவர் எப்படி பேசுவாருங்கிறதுக்கு ஒரு மொத்த, அதாவது இத்தனை பேரை சேர்த்த ஒரு மொத்த உருவம் தான் ஆல்ரெடியில இருக்கிற அந்த ஆதவ அர்ஜுனா. அந்த பக்கம் ஒரு 4 பேர் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரே ஆளா பேசுறதுக்கு இந்த பக்கம் யாருன்னா தாவைக்கல ஆதவ அர்ஜுனா. அதோட வெளிப்பாடு தான் அவரோட இந்த பேச்சு. இது மட்டுமே அவர் பேசல. இதுக்கு முன்னாடி வந்து யாரு திருமாவளவன் அவர்களை நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, மொத்தமே 20 பேர் தான் இருக்காங்க கட்சியில அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லாரும் பிடிச்சி மத்தவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க, தாவேக்கா. ஆமா, அதாவது விசிக கட்சியை காலி அடிச்சு எல்லாரும் இங்க வந்துட்டாங்க, தாவேக்கல வந்துட்டாங்க, 20 பேர் தான் இருக்காங்க. ஒரு 5-6 சீட்டுக்காக தலித்துகள் படுற கஷ்டத்தை பத்தி எல்லாம் பேசாம வேடிக்கை பார்த்துக்கிறாரு. பயப்படுறாரு அப்படின்னாரு. ஆக்சுவலி மத்த எந்த கட்சி தலைவரை பத்தி பேசினா கூட இவ்வளவு தூரம் நமக்கு கோவம் வருமானு தெரியல. அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்து சமூக ரீதியாகவும் அது போக அரசியல் ரீதியாகவும் பல்வேறு எதிர்ப்புகளை வந்து சந்திச்சு வந்தவர். அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பல்வேறு கட்சிகள் வந்து தூக்கி கொண்டாடினாங்க. யார, ராமதாஸ. இவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு, ரீசெண்டான டைட்டில் சொல்லியிருக்காரு, 2-3 வருஷத்துக்குள்ளே இடையில சொல்லியிருந்தாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் பேச்சுல நான் வளர்றப்போ, நான் வந்து எழுந்து வர்றப்போ, என் மக்களுக்காக நான் கேள்வி கேட்டு நிக்கிறப்போ என்னை யாருமே வந்து கை கொடுத்து தூக்கல. ஆனா அன்னைக்கு வந்து ராமதாஸ் தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா ராமதாஸ் வந்து ஒரு பெரிய சாதிய கோடாரியாக, சாதிய ஒரு கொடூரமான ஒரு ஆளாக வந்து நம்ம கண்முடி நிற்காரு. ஆனா இவர் தானா நின்று வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இந்த இந்தியா கூட்டணியிலேயே, அதுலயும் குறிப்பாக பார்ப்பனிய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படின்னா அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்கு முன்னாடி அவர் அவ்வளவு ஆக்ரோஷமா இதை பத்தி பேசி இந்த தமிழ்நாட்டு அரசியல ஒரு திராவிட இயக்கங்கள் மாதிரி ஒரு இயக்கம் அப்படின்னா அது விசிக நம்ம தாராளமா சொல்லிட்டு போயிடலாம். அது போக இவர் சொல்றாருல, விசிக கட்சியில இருந்து இங்க வந்துட்டாங்க வச்சுட்டாங்கல்ல. நான் கடையநல்லூர்ல ஒரு பப்ளிக் பைட் எடுக்க போயிருந்தப்போ, அப்போ கடந்த 2024 தேர்தல் அப்போ அங்க இருக்க ஒரு சாதாரண ஒரு பையன் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ங்கிறான். யாருப்பா நீ, ஏதாவது கட்சியில இருக்கிறியாங்கடா? ஆமா, நான் விசிகல இருக்கிறேன் அப்படிங்க. திருமாவளோட ஸ்பீச்சு திருநெல்வேலி இருக்கிற கடைக்கோடியில் இருக்க ஒரு சாதாரண பையனுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்னது, அது எப்படி வந்துச்சு, அது நமக்கு என்ன உரிமை கொடுத்துருக்குது, அதை நம்ம ஏன் பாதுகாக்கணும், சனாதனா என்ன, பாப்பன ஆதித்யம் நம்மளை வீழ்த்தும், நம்மளை எப்படிலாம் வந்து சிறைப்பிடிக்கும் அப்படிங்கிறத அவ்வளோ தெளிவா ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி வகுப்படுத்து ஒரு இயக்கத்தை வந்து வெறும் கட்சியா நடத்தாம அதுல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒருத்தன் தலைவராகக்கூடாது, எல்லாருமே தலைவர் மாதிரி வரணும்ன்ற ஒரு நோக்கத்தோட அவர் செயல்பட்டு இருக்கிற ஆளை ஒரு அப்படிப்பட்ட தொண்டர்கள் வந்து அப்படியே வந்துட்டாங்க தாவேக்காக. இவ்வளவு புரிதல் தொண்டர்கள் அப்படியே தாவேக்காக வந்துட்டாங்கன்றது அந்த கட்சியிலேயே கொஞ்சம் கொள்கை இன்னும் புரிதல் இல்லாம சேர்ந்த ஒரே ஆளு ஆதவ அர்ஜுனா மட்டும். ஆமா, 6 வருஷம் அரசியலுக்கு வந்து ஒரு 6 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஎம்கேல, அதுக்கப்புறமா விசிகேல, அப்புறமா இப்போ தாவேக்கல. இந்த எலெக்ஷன்ல தோந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் சேர்ந்து போறது வந்து ஏடிஎம்கேவோ இல்லை பாஜகவோ இருக்கலாம். அதுல அவருக்கு வெக்கப்படுறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. அந்த ஆளுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஸோ அதை அவர்கிட்ட நாம எதிர்பார்க்க முடியாது. நாம தான் பார்த்து வந்து என்னடா இந்த ஆள் இப்படி இருக்கான்னு நாம தான் கவலைப்பட வேண்டியிருக்கும். இது போக இப்போ தலித் ஓட்டுகளும் சிறுபான்மையினர் ஓட்டுகளும் தாவேக்க விஜய்க்கு வருதா ஒரு கட்டமைச்சிட்டு இருக்காங்க, ஒரு பிம்பம் உருவாக்கிட்டே இருக்காங்க. பல ரைட்டப்புகள், பல வீடியோக்கள், ஜோசப் விஜய்ங்கிற பேர்கள் பண்றது, விசிகள் இருந்தா நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க, சீமான்ட்ட இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு ஒரு பிம்பம் உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த பிம்பம் உருவாக்கிட்டு இருக்கும்போது டக்குனு குறுக்க வந்த கௌசிக் தான் நம்ம ஆதவ அர்ஜுனா. இந்த மாதிரி ஓட்டுகள்லாம் வருதுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கும்போது திருமாவை போய் தொட்டா டக்குன்னு உஷாராக மாட்டாங்களா, டக்குன்னு இந்த பசங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்படி வரல, அது வேற விஷயம். ஆனா உடனடியாக தீ பத்திக்கிறது. விசிகனா என்ன, திருமானா யாரு, இந்த கட்சி எப்படி இந்த இவ்வளவு விஷயத்த வந்து போராடி இவ்வளவு விஷயத்த வாங்கி கொடுக்குறது, சட உடனே பதிலுக்கு வந்து ரைட்டப்களும், பதிலுக்கு வீடியோக்களும், பதிலுக்கு விசிகா, அதாவது விசிகாவை தொட்டோடனே திருமாவை தொட்டோடனே ஓகே இவனுக்கு பிஜேபி எதிர்ப்பு ஒண்ணு கிடையாது, பிஜேபி கைகூலி தான் போலன்றது ஒரு பக்கம் புரியுது. இன்னொரு பக்கம் விஜய் யாருன்னு இங்க இருக்கிறவங்களா இது போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா, இது மட்டுமா, சினிஃபீல்ட்லயே கூட இப்போ ரஜினிகாந்த் இழுத்தது மூலம் என்ன ஒரு அமைதியா ஒரு இருக்கு. சினிமா ரசிகர்களே கூட இருப்பாங்க, சரி ஒரு 3வது ஒருத்தவங்க தான் வரட்டுமே யாப்பா அப்படின்ட்டு இருந்தவங்க இப்ப ரஜினியை தொட்டதும் அவன் கொஞ்சம் யோசிக்க மாட்டானா? அவன் இப்போ வந்து என்ன யோசிப்பான், என்ன இவனு இப்படி ஐக்கியத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க, அவன் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தா எப்படி இருந்தா, எவ்வளவு தைரியமா பேசினாலு அந்த ஆளு இவன் அசால்ட்டா டிஎம்கே மிரட்டுச்சு அப்படிங்கிறான், இவருக்கு மன வலிமை இல்லை அப்படிங்கிறான்ட்டு அந்த உண்மையான முகம் மறுபடியும் இங்க அமலப்படுது. என்ன கேட்டா, இன்றைக்கு அரசியல்லையும்
விஜயை காணாம பண்ண வைக்கிறதுல முக்கியமான பங்கு வச்சிட்டு இருக்காரு ஆதவ் அர்ச்சனா. இதுக்கு அடுத்து சப்போஸ் அரசியல் செட் ஆகலன்னு சினிமாவுக்கு போனா அங்கேயும் இவருக்கு எந்த அட்ரஸ் இருக்காது விஜய்க்கு. அதையும் இந்த ஆள் இப்படியே பேசி காலி பண்ணிப்பாப்ல. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.